ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது. நல்லா பாருங்க. ஒரு பகடையில் 1ன்ற நம்பருக்கு எதிரே டபுள் ஆரோ மார்க் பண்ணலாம். எதிரேனா 4, 2 அப்படிங்கிற நம்பருக்கு எதிரே 5 உள்ளது. அப்ப 3 அப்படிங்கிற நம்பருக்கு எதிரே 6 இருக்கலாம். இது ஒண்ணுதான், வேற வாய்ப்பு இல்லை. இது ரெண்டும் எதிரே வந்துருச்சுல்ல. இப்ப பாருங்க, 3 ஆனது 4, 6க்கு அருகே உள்ளது சொல்லலாமா? 3க்கு எதிரே கண்டிப்பா 6 தான் இருக்கும். சரிங்களா? அப்ப 4, 6க்கு அருகே உள்ளது சொல்ல முடியாது, தப்பு. 3 ஆனது 5, 6க்கு அருகேவே சொல்லக்கூடாது. 6க்கு எதிரே தான் இருக்கும், முடியாது. 2 ஆனது 3, 6க்கு அருகே, இது சொல்லலாமா? 2 ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே, இது ரெண்டும் எதிரே தான் இருக்கு. ஆனா அந்த 3, 6ம் 2க்கு எப்படி இருக்கு? அருகே தானே இருக்கு. அப்ப இது கரெக்ட். அருகே எதிரே. ஓகேங்களா? இப்போ 2க்கு எதிரே 5 தான் இருக்கும். அப்ப 5க்கு எதிரே 2 தான் இருக்கும். அப்ப அதுக்கு எதிரே வேற எதுவும் வர முடியாது. அப்ப 2க்கு அருகே 3, 6. 3க்கு அருகே இந்த 4ல எது வேணா வரலாம். ஆனா எதிரே 6 மட்டும் தான் வரும். இப்ப 5க்கு எதிரேன்னு கேட்டா 2 தான் வரும். ஆனா 5க்கு அருகே 1 சொல்லலாம், 4 சொல்லலாம், 3 சொல்லலாம், 6 சொல்லலாம். அதே தான் இங்க சொல்லியிருக்காங்க. 2 ஆனது 3 மற்றும் 6. 3க்கும் 6க்கும் அருகே 2 கரெக்ட். ஏன்னா 3க்கு ஆப்போசிட்ல 6, 6க்கு ஆப்போசிட்ல 3. அப்ப எதிரேன்னு சொல்லவே கூடாது இதுக்குள்ள. 3க்கு எதிரேனா 6 தான் வரும், 6க்கு எதிரேனா 3 தான் வரும். கிளியரா இருக்கணும். சரிங்களா? ஓகே.